வடகிழக்கை சார்ந்த கட்சிகளுக்கு வடமை போல வழங்குகின்ற வாக்குகளுக்கு கூட இந்த தேர்தலில் வெறுமனே 4000 வாக்கு மட்டும்தான் கூடி. அப்புறம் மக்களும் விளங்கி கொண்டவரும் அரசியல் வெறுமனே அரசியல் வாங்குவதற்கு மட்டும் விட்டு இருக்க முடியாது. அனுர அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்போவதாக கூறுகின்றது. தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இருக்கும் தமிழ் தேசிய அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் இந்த முயற்சி. ஆனால் நாங்கள் அதை முறியடித்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதை உயிரோட ஐக்கிய ராஜ்ஜிய அரசியலமைப்பு உருவாக்கத்திலே சுமந்திரன் பங்காற்றி இருந்தார். உங்கள் வேலை என்கிற மக்களுடைய ஆணை மிக தெளிவாக ஒரு மயக்கம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வணக்கம். இன்று எமது கலையகத்துக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். சமகால அரசியல் விடயங்களை பற்றி உரையாடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளின்படி தமிழ் மக்களின் நிலைப்பாடு எப்படி பார்க்கப்படுகின்றது? நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் மக்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் சம்பந்தமாக பெரியவருடன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்ற ஒரு பார்வை கிடையாது. அப்படி ஒரு கருத்துவாக்கம் அரசாங்க தரப்பாளர் விசேஷமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருந்த மக்கள் அதில் இருந்த உலகி ஒரு இலக்க அரசியல் தமிழ் மக்கள் ஒரு இளைஞர்கள் இந்த ஒரு அடையாளத்துக்குள்ள மாற தொடங்கிவிட்டார்கள். தங்களுக்கு விசேஷமாக தெற்கே மையப்படுத்தின ஒரு அரசியல் கணக்குக்கு சரித்திரத்திலிருந்த தலைவராக ஒரு ஆணை கிடைத்து விட்ட அந்த ஒரு குற்றப்பாட்டை அவர்கள் ஏற்படுத்த முயன்றார்கள். நாங்கள் உண்மையிலே கிடைத்த வாக்கு வீதாசாரங்களை எடுத்து சரியாக ஒரு ஆழமாக நிதானமாக பார்த்தோம். உண்மையிலே அப்படியாது. வடமையாகவே தெற்கு கட்சிகள், தெற்கை மையப்படுத்தின கட்சிகள் அல்லது ஒரு தெற்கோட இணைந்து பயணிக்கிற வடகிழக்கை சார்ந்த கட்சிகளுக்கு வடமை போல வழங்குகின்ற வாக்குகளுக்கு கூட இந்த தேர்தலில் வெறுமனே 4000 வாக்கு மட்டும்தான் கூடி. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு யாழ்ப்பாணத்தில் போன முறை 45,000, அங்கஜனுக்கு 49,000, 97,000 வாக்கை இந்த முறை 80,000 வாக்கு தேசிய மக்கள் சக்திக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 17,000 வாக்கு மிச்சம். ஆனால் நீங்கள் யூஎன்பி, எஸ்எல்பிபி, எஸ்பிபி, வேறு வேறு தெற்கு சார்ந்த கட்சிகள் அப்படி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் 2020 கிடைத்த தொகைக்கு இந்த முறை கிடைச்ச தொகை 4000 வாக்கு மட்டும்தான் கூடி. தமிழ் தேசியத்தை விட்டு உலகில் என்பது அதில் மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்பட்ட அரங்குக்குள்ளே அந்த வரையறைக்குள்ளே இயங்குவதாக கூப்பிடுகின்ற பிரதானமாக தமிழ் தேசிய கூட்டம் அந்த பெயர்களை இயங்கிக் கொண்டு வந்து இப்பொழுது தமிழரசு கட்சி, இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேருந்து விக்னேஸ்வரன் தரப்பு துரதிருஷ்டவசமாக உங்கள் சேர்த்து அந்த தமிழ் தேசிய லேபலுக்குள்ளே இயங்குவதாக கருதப்படுகின்ற கட்சிகள் அனைத்துக்கும் மக்கள் ஒரு பாடத்தை படிப்பிக்கணும் அடிப்படையில் இந்த தேர்தலை கடைபிடித்திருக்கிறார் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதுக்கு பிரதான காரணம் தமிழ் தேசிய தரப்புகள் கடந்த காலங்களில் ஆணையை வழங்கி இருந்த இடத்துல அந்த ஆணையை துஷ்பிரயோகம் செய்து அதுக்கு மாறாக செயல்பட்டு
அந்த மக்களுடைய நம்பிக்கை, தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பாரம்பரிய கட்சிகளுக்கு அந்த நம்பிக்கையை வந்து அவர்கள் முற்று முழுதாக சிதறடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒற்றுமை என்ற விஷயமும் இல்லாமல் தங்களுக்கு இடையில அடிபட்டு பிரிந்து போய் சின்ன பின்னமாகின்ற ஒரு நிலையை உருவாகி அது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஊடகங்களும் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்த அனைத்து தரப்புகளையும் ஒரே லேபிள்ல தமிழ் தேசிய கட்சிகள் ஒரே லேபிள்ல அடையாளப்படுத்துவதாக நாங்கள் அந்த மற்ற தரப்புகளோட கணிசமாக கொள்கை ரீதியாக முரண்பட்டு அவர்கள் பிள்ளையானதைத்தான் செய்கிறார்கள், ஏமாத்துகிறார்கள், அம்பலப்படுத்தி இருந்த ஒரு தரப்பாக இருந்திருக்கிறார். அதை இருந்து கூட அதையே குற்றச்சாட்டுகள் இது உள்ளுக்கும் செல்கிற மாதிரி அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் அவர்களை பக்தித்தான் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் துரதிஷ்டவசமாக எங்களையும் சேர்த்து பார்க்க ஒரு நிலையம் எங்கள் பக்கத்துல ஒரு சுய விமர்சனம் நாங்கள் மக்களுக்கு சிறப்பவை அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய நிலப்பாட்டோட மக்கள் இன்றைக்கும் உறுதியாக இருந்தாலும் கூட அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்டு செல்வதாக கருதின தரப்புகளுக்கு பாடம் கற்பித்திருக்கிறார்கள். அனுர அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்போவதாக கூறுகின்றது. தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள். மீண்டும் எதிர்வரும் 25ஆம் தேதி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக கூறியுள்ளீர்கள். அதனுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? அது நடக்கமுள்ள ஒரு நம்பிக்கையில நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த திகதியை குறிப்பிட்டதை திரு ஸ்ரீதரன். ஆகவே மற்ற அமைப்பை சேர்ந்த திரு செல்வம் அடைகநாதன் அவர்களும் அந்த சந்திப்புல நாங்கள் உண்டாக கூடித்தான் அந்த முடிவு எடுத்தாங்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில எங்களுக்கு அந்த தேதியிலே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில அந்த கூட்டம் 25ஆம் தேதி நடைபெறும். அதுக்குரிய ஒழுங்குகள் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கிழமை பாராளுமன்றத்திலே சந்திக்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக முன்னெடுப்போம். அது எங்கே நடக்க போவது, இந்த இடத்துல நடக்க போகின்ற அந்த விஷயங்கள், இந்த மாவட்டம், அந்த அந்த முக்கியமான அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் அந்த நேரம் நாங்கள் கூடி பேசினோம். ஆனால் என்னுடைய பார்வைக்கு இதுவரைக்கும் நாங்கள் பேசி இருக்கின்ற இடத்துல நாங்கள் பேசின தரப்புகள் பாராளுமன்ற குழு தலைவர்களோடு தான் அந்த பேச்சுவார்த்தை இருந்தது. நாங்கள் தொடர்ந்தும் சந்தித்து ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு தேவைப்பாடு அந்த பாராளுமன்ற குழு தலைவர்கள் மட்டத்துல நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னால் பாராளுமன்றத்துல நாங்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை காட்ட முடிய கட்டாயத்தை இருக்கிறோம். ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்குள்ள குறைஞ்சது 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கு 10 பேர் வராவிட்டார் பெரும்பான்மை அரச தரப்புக்கு தான் போகும். ஆகவே அது இந்த முறையே பாரம்பரிய அரசியல் கட்சிகளாக பார்க்கப்பட்ட தரப்புகளுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்கு மக்கள் யோசித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்றமாக இருந்தால், இந்த விடயத்திலேயும் கவனமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அது ஆரோக்கியமான விளைவுகளை கொண்டு வரும். அதே மக்களும் அதற்கு ஏற்ப எதிர்காலத்திலே முடிவெடுக்க மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்ப இந்த முக்கியத்துவத்தையும் அவசரத்தையும் விளங்கி கொண்டுதான் அது விசேஷமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தெற்கிலே இருக்கக்கூடிய யதார்த்த அரசியல் நிலைமை அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை காட்ட முடியாத நிலை இருக்கு. IMF இருக்கக்கூடிய கொள்கைக்கும் தங்களுடைய லெப்டிஸ்ட மார்க்சிச பார்வைக்கும் இடையில பாரிய முரண்பாடுகள் இருக்க போகுது. மேலோட்டமாக நாங்கள் பார்க்கவே IMF சொல்லியிருக்கு அரசு கட்டுமானத்தை கிட்டத்தட்ட அரைவாசிகளை குறைக்கும், ஒர்க் ஃபோர்ஸை அரைவாசிகளை குறைக்கும்.
கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரை அரசு உத்தியோகத்திலிருந்து விளக்கம் என்ன நீங்கள் ஒரு கம்ப்ளீஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேடைசிங் நீங்கள் ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்கு மாறானவர் என்றால் வந்து நீங்கள் ஆகக்குறைஞ்ச வந்து 8 லட்சம் மக்களை நீங்கள் விட்டேப்போம். அது பாரிய ஒரு முரண்பாடு இந்த அரசாங்கத்திலே கொள்கை பொருளாதார கொள்கையில் வந்து ஏற்படுது. ஆகவே அதை செய்ய முடியாவிட்டால் வந்து இந்த உலக ஒழுங்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையில தீர்மானிக்கிற தரப்புகள் வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தை கட்டியது தெரிந்து அப்படியா இருந்தால் பொருளாதாரம் விழும் என்று சொல்ல மாட்டேன். இங்க சும்மா வெறுமனே மிதங்கி கொண்டுதான் நீண்ட மாட்டேன் ரெண்டாவது இவ்வளவு மகத்தான ஒரு ஆணையை வழங்கின மக்கள் நீங்கள் என்ன தேவை என்றால் குறைஞ்சது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 பெரும்பான்மைக்கும் கூட ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மை வைத்திருக்கிற அரசாங்கம் அரசியல் அமைப்பு ரீதியாக தேவைப்படுகின்ற மாற்றத்தை அவர் செய்து காட்டுவோம். ஒரு ஜனாதிபதி முறையை நீக்குவோம். புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. நமக்குடைய இனப்பெற்று தீர்ப்பதற்கு கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. அந்த 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார். இன்னொன்று வந்து செய்து அவர்கள் காணும். ஜனாதிபதி முறையை நீக்குவதற்காகவும் தமிழ் மக்களையே கொண்டு ஒரு ஒற்றையாட்சியை ஆதரிக்கப்படுற சட்டத்திற்கு முதல்வரையாக ஆதரிக்கப்படுவதற்காக ஒரு பாரிய ஒரு முன்னேற்றத்தை ஒரு புரட்சி இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்துவிட்டார்கள் என்று காட்டியாவது மக்கள் மட்டத்தில் போய் செல்வாக்க கத்தவர்கள் பார்க்கலாம். அப்போ இந்த அவசரத்தையும் அவசியத்தையும் விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய தரப்பிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய சரியான ஒரு வேலைத்திட்டத்தை நாம் கண்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க. ஒரு வகையிலே இந்த தேர்தல் மக்களுடைய அந்த பாடம் படிப்பிக்கிற விஷயத்தால் எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை கிடையாது. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை. இப்ப போனவங்க பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்தால் வந்து 18 தமிழ் பாராளுமன்றம் அதுல 10 பேர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல நேரடியாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. அறுதி பெரும்பான்மை இருக்கு. அறுதி பெரும்பான்மை மட்டுமில்லை, அதுல அண்டைய காலகட்டத்தில் வந்து இந்த கூட்டமைப்பை தலைவர்கள் வந்து உத்தரவுடைய வந்து நாங்கள் தங்களை இஷ்டப்படி வந்து கொண்டு போற ஒரு தன்மை இருந்தது. உதாரணமா சம்பந்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த போன முறை எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் பார்த்த தலைவர்கள் இன்றைக்கு அரசியலர்கள் இல்லை. திரு சம்பந்தன் இல்லை, சுதந்திரம் தோல்வி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளில் வந்து வாய்ப்புகள் இருக்கு. சுமந்திரனை எடுத்துக்கொண்டால் வந்து சுமந்திரன் மட்டும்தான் தமிழரசு கட்சியில வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியல் பேசி அதற்காக ஆணையை கேட்டு வாங்க கருதுகிறோம். அதற்கான திட்டமிட்டு தோற்கடிக்கிறது. ஆக இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள வந்து இந்த யதார்த்தம் வந்து சில வேளையில ஒரு முன்பரிசீலனை செய்து தமிழரசு கட்சி கூட ஒரு சரியான பாதையில் நம்ம தேசிய தலைவர்களுடைய உண்மையான ஆரம்ப கால கொள்கைக்கு நேர்மையாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கலாம் என்பதை கருதினால் நாங்கள் இந்த முயற்சியை தொடங்கியிருக்கிறோம். இனி அடுத்த கட்டமாக வந்து அந்தந்த கட்சிகள் உடைய முடிவுகளை கொடுத்துட்டா முன்னுக்கு போவதா இல்லையா அந்த முடிவே இருக்கும். நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எந்த அளவுக்கு பாடம் படிப்பிக்க வந்து இந்த தேர்தலில் வந்து பாடம் படிப்பிச்சதாக வந்து கூறப்படுகின்றதோ அதே நேரம் தமிழ் மக்களும் வழங்கி கொள்ளவனும் வந்து அரசியலை உடனே அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு விலக்கி இருக்க முடியாது. இறுதியில் வந்து தங்களுடைய இறுதி தீர்மானிக்கிற பொறுப்பும் வந்து தங்களுக்கும் இருக்கு. ஏன்னா இந்த அரசியலமைப்பு மாற்றத்துல பாராளுமன்றத்துல வந்து 3/2 பெரும்பான்மை அரசாங்கம் காட்டவும் அதுல நாங்கள் அரசாங்கத்துக்கு நிச்சயமா 3/2 பெரும்பான்மை இருக்கு.
இவருடைய வந்து கதைக்க தேவையில்லை. அதை விரும்பினால் அதை என்னத்தையும் நிறைவேற்ற மாறி முடியும். ஆனால் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோன்ற விஷயத்துல வந்து பெரும்பான்மையை வந்து நாங்கள் வச்சிருந்தால் 10 ஆசனங்களை வந்து வடகிழக்கு நாங்கள் உறுதியான நிலைப்பாட்டோட வச்சிருந்தால் எங்களோட ஆதரவோட ஒரு பிள்ளையான விஷயம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் அதை காட்டுவதை தடுக்கலாம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத வந்து ஒரு சர்வதேசமாக்குறதுக்கு அரசாங்கம் கூடிய ஆகும். அப்படின்னா வடகிழக்குல வந்து மக்கள் சொல்ல வேணும் வந்து நாங்கள் இந்த புதிய அரசியலுக்கு ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே அவர்கள் விரும்பினாலும் கூட அதை உலர்த்தி இருக்க முடியாது மக்கள். அதே இதுல வந்து ஒரு நிலப்பாடு எடுத்தே ஆகும். மக்களும் வந்து அந்த பொறுப்பை எடுக்கும். மக்கள் சரியான பொறுப்பை எடுத்து மக்கள் ஏதோ ஒரு வகையில வந்து மொபிலைஸ் பண்ணி மக்கள் தாங்கள் ஒற்றையாட்சியை கைவிட போவது ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை என்பதை நிராகரிக்க ஆகணும். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படாத தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உறவை அங்கீகரிக்கப்படாத ஒரு சமஸ்கிருதியில் இல்லாத இடையும் நாங்கள் ஏற்க போவதில்லை என்ற ஒரு தெளிவான செய்தி ஒளிக்கொண்டு வரமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்களுக்கு கடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாடம் படிக்கப்பட்டது. இதுக்கு பிறகும் வந்து தமிழ் மக்கள் கொந்தளிக்கும் வந்தால் இன்றைக்கு பதவியில் இருந்தவர்கள் தான் பதவியில் அதே பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தான் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. அதிலே அவர்கள் சரியான நடந்து கொள்றதுக்கு மக்களே வந்து கணிசமாக அது ரெண்டும் சுமந்திரமா போகுமா இருந்தால் தமிழினத்துடைய உரிமை சார்ந்த பயணத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து காப்பாற்றி தக்க வைக்கலாம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. ஆனால் நாங்கள் அதை முறியடித்து ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் அதை உயிரோட தக்க வைக்கலாம். நாடாளுமன்றத்திலே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டால் 19 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது அதனை எதிர்க்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் ஐக்கியராட்சி அரசியல் அமைப்பின் வரவை தயாரிப்பதில் சுமந்திரனின் பங்கும் கணிசமாக இருந்திருக்கின்றது. சுமந்திரனின் சகாக்களாக கருதப்படுகின்ற சத்தியலிங்கமும் சாணக்கியனும் அந்த ஐக்கியராட்சிய வரவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் தமிழ் மக்களின் நிலை என்ன? மீள முடியாத பாதிப்பு. என்ன பொறுத்தவரை வந்து மீள முடியாத பாதிப்பு. அதனாலதான் நான் எனக்கும் வந்து இந்த முக்கியத்துவத்தை நம்பி ஆபத்தை விளம்பி வந்து நாங்கள் காலம் தாமதிக்காரங்கள் வந்து இந்த முயற்சியை ஆரம்பிக்க வந்து நாங்கள் இருக்கிறாங்க. எழுத சாணக்கியன் அவர்களையும் சத்தியலிங்கம் அவர்களையும் வந்து சுமந்திரன் கையாக்கள் ஒரு கருத்தை சொல்றீங்கள் வந்து அது எந்த அளவு தூரத்துக்குமே எனக்கு சொல்ல தெரியல. இந்த தேர்தலில் வந்து சுமந்திரனை கூப்பிட்டு தங்களை மொழியில் ஏற்றி பெருசாக பிரச்சாரம் செய்த மாதிரி எனக்கு என்றால் அப்படி ஒரு பாவம் கிடைக்கும். அப்படி அவர்கள் உண்மையிலே சுமந்திரனை கூடிய விசுவாசமான ஆட்களாக இருந்தால் வந்து அவர்கள் அப்படி சுமந்திரனை கூப்பிட்டு ஒரு தலைவரெண்டாக கூப்பிடாமல் வந்து அவன் யதார்த்தபூர்வமாக சிந்திப்பவர்களாகவும் வந்து இருக்கிறான். விசுவாசங்கள் எதுவாக இருந்தால் தங்களுடைய வெற்றி தோல்வி தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்று பார்க்கின்ற இடத்துல வந்து மக்கள் அடிப்படையாக கருதுவார்கள் என்று நினைக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதிலிருந்து சுதந்திரத்திலிருந்து கொஞ்சம் விலக்கி இருக்கிற மாதிரி தான் நடந்து முடியும். அதே மாதிரி அதுக்காக தான் நான் சொல்றேன். யாரா இருந்தாங்க இது உண்மையில வந்து அப்படித்தான் எனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட மக்கள் இந்த நிலப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கிறார்கள் வந்து அப்படி கொஞ்சம் புலம்புறதுக்காக யாரும் இருக்கிறாங்க. புலம்ப போறவர்களுக்கு வந்து ஒரு தெளிவான செய்தி. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் காய் நகர்த்தி மக்கள் மட்டத்தில் ஒரு விவாத பொருளாக வந்து இந்த விடயங்களை கொண்டு சேர்த்து மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற வகையில் வந்து நாங்கள் இந்த விஷயங்கள் கொஞ்சம் விரைவாக வந்து முன்னுக்கு போகணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு உருவாக்கத்திலே சுமந்திரன்
பங்காற்றி இருந்தார். அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஸ்ரீதரன் அவர்களும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் நாடாளுமன்றத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஏக்கிய ராச்சிய வரவை எதிர்த்ததாக நாங்கள் அறியவில்லை. இந்த நிலையிலே சுமந்திரனுக்கு சார்பானவர்கள் தான் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலே அதிகமாக இருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த தீர்வு திட்ட பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா? கஜேந்திரகுமார் கொண்ட நிச்சயம் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சில நடவடிக்கை எடுத்து அப்படின்னு நாங்கள் பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய யோசனையாக இந்த தமிழ் மக்கள் நிறைவேற்றிய திட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனா அது மட்டும்தான் பேசப்படணும் நாங்கள் எந்த ஒரு இடத்துல மாறாக அந்தந்த கட்சிகள் தங்களுக்கு விரும்பியபடி இந்த விஷயங்களை கையாளுறது நிபந்தனை இருக்கின்றால் ஒற்றையாட்சி விஷயங்களை பேசுகிறார். அதை தவிர அவர்களுக்கு வழங்கின ஆண் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட ஆணை இருக்குதான். அதுல ஒரு ஒரு மயக்கம் கொண்டு இல்லாத வகையிலே அது ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு சமஷ்டி தீர்வு. தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துக்கு தனித்துவமான அருமை அங்கீகரிக்கின்ற ஒரு சமஷ்டி தீர்வு ஆராய்ச்சிருக்கிறார். அவர்களுக்கு திட்டங்கள் இருக்கின்றாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் இது இந்நேரத்தை மட்டும் வரப்போவது இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தந்தையாருடைய அந்த நினைவு நிகழ்வு 25வது நிகழ்வு ரகுராம் அவர்கள் தன்னுடைய அந்த நினைவு தேர்வுடைய தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள் அந்த கேள்விகளுடைய சம்பந்தமாக நாங்கள் என்ன கருத்து வைத்திருந்தாலும் கூட அவர் அழைப்பில் அடைத்தனர். எங்களுக்கு பதில் என்றால் அந்த விடயங்கள் கவனிக்கப்பட்டு ஒன்றில் நாங்கள் இல்லை அது உண்மையில ஒரு பிரச்சனை இல்லை என்றால் அதை ஏற்கனவே பேரவைக்குள்ளே அந்த தீர்வு திட்டத்துக்குள்ளே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் இல்லாமல் போகிற வகையில அந்த விஷயம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் வழங்கப்படுகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் திருத்தோம். குறிப்பிட்ட சந்தேகங்கள் உண்மையிலே இருக்கிறதாக இருந்தாலும் திருத்தோம். அதே மாதிரி வேற யாருக்கும் அந்த பேரவையிന്റെ வேலை திட்டத்துக்கு முறை திறமான யோசனைகள் இருக்கிறதாக இருந்தாலும் அதுல உள்வாங்குவதில் எங்களை கண்டாலும் எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நாங்கள் கூட அந்த பேரவையிന്റെ தீர்வு திட்டத்தை ஆரம்பத்துல விரும்பின ஒரு நிலைக்கு முறை சற்று வித்தியாசமாக தான் அதற்கு இறுதியில இடங்கிற வேண்டும். திறப்போடுறதுல ஒரு பேரவையில முன்னணி மட்டும் இல்லை. விட்டு கொடுக்கோட செய்ய முடியும். அதே மாதிரி இது விட்டு கொடுக்கோள் இல்லாமல் இந்த கலப்படத்துலதான் மாற்றங்கள் வரணும் என்று யாரும் சொன்னீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுறதற்கு உங்களுக்கு முடங்கு இல்லை. அதே மாதிரி நட்ட திறப்படம் உண்மையிலே இருக்கக்கூடிய வெற்றில நிலப்படத்துக்கு யோசனைகளை முன்னேற்ற இல்லாட்டி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வித்தியாசமாக செய்த கூட நெல்லம் என்று கருதி அது உண்மையிலே அப்படியாக இருந்தார் நாங்களே அந்த நிலப்பாடுகளை மாற்றங்கள் செய்வது ஒரு பிரச்சனை இருக்க போது இதுல திரும்ப சொல்றேன். ஒரு நிபந்தனை இருக்கிறதாக இருந்தாலும் ஒற்றை ஆட்சியை பேச முடியாது. ஒற்றை ஆட்சி விஷயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாது. அது அரசாங்கத்தில் உங்களுடைய மக்களுடைய ஆணை மிக தெளிவாக ஒரு மயக்கம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு பொது புள்ளியை சந்திச்சு ஒரு பொது திட்டத்தை முன்னெடுக்கிறது மட்டும்தான். அரசாங்கத்துக்கு எது விருப்பம் இல்லை என்று சொல்லி போட்டு நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சி கொண்டு போவதுக்கு நாங்கள் தயாரில்லை. நிச்சயமாக ஒற்றையாட்சியில் நாங்கள் எதையும் கன்சிடர் பண்ண தயாரில்லை. அதுதான் நடக்க போகுதுன்னா நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை முடியும். இல்லாட்டி சாகுடைய முன்னணி அதை தொடர்ந்து இறந்து கொள்ளலாம். திரு சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை முடக்கப் போவதாக கூறித்தான் 2010ஆம் ஆண்டிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி வந்திருந்தீர்கள். ஆனால் 15 வருடங்கள் கடந்துவிட்ட பிறகும் நீங்கள் கூறிய விடயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே
சுமந்திரன் அவர்களின் சர்வாதிகார போக்கின் காரணமாக ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள் தமிழ் மக்களின் அரசியல் முடங்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டால், இந்த நிலையில் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் மக்களினுடைய ஆணையை மதித்து தனது நாடாளுமன்ற உறுப்புரிமையை துறப்பார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அதை பற்றி நான் பெரியவரை கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது அந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்களை வச்சு தான் பார்ப்போம். ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் நன்றாக தெரியும். ஸ்ரீதரன் மட்டும் இல்லை, இவருக்கும் நன்றாக தெரியும். இதுல தெளிவாக மக்கள் யாருக்கு நம்பிக்கை காட்டுகிறோம், யாருக்கு நம்பிக்கை காட்டுகிறோம். அதுல விசேஷமாக நம்பிக்கை காட்டுறதுக்கும் கூட நம்பிக்கை காட்டுகிறது இது மிகப்பெரிய நம்பிக்கை காட்ட இல்லாத தரப்போல் தான் கடந்த காலங்கள்ல கூடுதலாக இந்த விஷயங்களை கையாண்டவன், தங்களுக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் செய்தவன், தங்களுக்கு அதுக்குள்ள தெரியாமல் செய்ய முடியல. எனவேதான் பெருந்தலைவர்களாக இருக்கிறோம். அந்த கருத்துக்களை அந்த மக்கள் நிராகரித்த தரப்போல் தொடர்பாக பிரச்சனை இல்லாயமாக இந்த விமர்சனங்கள் கூட முன்வச்ச கருத்தாக இருந்தது. இப்ப அந்த கருத்துகள் இல்லை. மக்களை உதவி செய்து எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அந்த முடிவுகள் எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வர இருக்கின்ற அரசியலமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. இந்த நிலையிலே சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த நாட்டிலே இந்த வாக்கெடுப்பு எவ்வாறாக அமைய போகின்றது? வடக்கு கிழக்கிலே வாக்கெடுப்பு நடைபெற்றால் இனப்பெரம்பல் மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த நிலை எவ்வாறாக அமைய போகின்றது? நல்ல கேள்வி. அரசாங்கம் எங்களுடைய சிங்கள பௌத்த பேரினவாதம் இலங்கை தீவு முழுவதுக்கும் நடைபெறுகின்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல 60% கூடுதலான மக்கள் ஒரு விடயத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மட்டும்தான் கருத்தில் எடுக்கணும் என்று ஒரு கருத்தைத்தான் கூட முன்வைக்க விரும்புகிறார்கள். அது அதே மாதிரி வடகிழக்கை எடுத்துக்கொண்டார்கள். வடகிழக்குல விசேஷமா கிழக்கு மாநிலம், இந்த வடக்குல அந்த குடியேற்றங்கள் அந்த அளவுக்கு நடைபெறுகின்றன. கிழக்கு மாநிலத்தில் குடியேற்றங்கள் கணிசமாக நடந்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்துல பெரும்பான்மை இல்லை, 50 பேருக்கு மேலதிகமாக ஒரு சர்வஜனத்துக்கு ஆதரவு. அது கிழக்கு மாகாணம் ஒற்றையாட்சியை கொண்டுள்ளது இந்த சொல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த கருத்துகள் இந்த முயற்சி இல்லை. இந்த முயற்சி முதலில் ஆரம்பிக்கிறது. 20 வருஷமாக தான் அதை சொல்லி அதை சர்வதேச மட்டத்துல ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கு. அனைத்துமே இது வரைக்கும் சர்வதேச மட்டத்துல பெருசா விளையிருக்கு. காரணம் ஏதோ ஒரு வகையில பெரும்பான்மையான தமிழ் பிரதேசங்கள் அந்த அரசியலமைப்பு விஷயங்களில இல்லாட்டி ஆணைய கொடுக்கிற விஷயத்துல உறுதியாக இருந்திருக்கிறோம் அந்த ஒரு தோற்றப்பாட்டு நாங்கள் தேர்தல் முடிவுகளை வைத்து நிரூபிக்க முடியாது. அதே மாதிரியான நிலைமை ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல கூட ஒற்றையாட்சியை தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை தெளிவாக நிராகரித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நிரூபிக்கலாம் என்று நான் நம்புறேன். ஏனால் இந்த சனத்தொகை மாற்றங்கள் நடைபெற்றிருந்தாலும் அந்த அளவுக்கு வேகமாக அந்த மாற்றங்கள் நடைபெறாது. உதாரணத்துக்கு இந்த 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 போய்கொண்டிருக்கிற அந்த போக்கிலேயே நாங்கள் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறாங்க, ஜனாதிபதி தேர்தல் கொண்டாவது யாருக்கு வாக்களிச்சு ரெண்டதை காட்டக்கூடிய அதே மாதிரிதான் இந்த சர்வஜன வாக்கெடுப்புல விஷயத்துல வாக்களிக்கிற ஒவ்வொரு தொகுதியையும் பற்றி ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தையும் பற்றி நாங்கள் அந்த சிறப்புகளுடைய விவரங்களை வச்சுக்கொண்டு அந்த அனாலிசிஸை செய்து நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிரூபிக்கிறதுக்கு மக்கள் அந்த வகையில் வாக்களிப்போம்.
மக்கள் மக்களுக்காண்டி வந்து நிரூபிக்க முடியாது. மக்கள் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வருகின்ற பொழுது வந்து தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை நிராகரித்தால் நிச்சயம் அவங்க நிரூபிச்சு காட்டலாம். அதை காட்டினால் சர்வதேச சமூகம் வந்து இங்கே ஒரு இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டதாக கருதாது. அது மிக முக்கியம். உண்மையிலே வந்து இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்றதாக இருந்தால் நாங்களும் ஆதரிக்கிறோம். ஒரு சமஷ்டி தீர்வு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற உடைய தென்புறமான இறைமையும் அங்கீகரிக்கப்படுகிற இடத்துல நாங்கள் அதை நிராகரிக்க முடியாது. ஆனால் அப்படி வராத இடத்துல இல்லாட்டி மயக்கங்கள் இருக்கிற நாங்கள் வந்து நிராகரித்தே ஆகும். அது மட்டுமல்ல, இந்த முயற்சியின தொடங்குதான் செய்ய நாளைக்கு கிழமை தொடங்க போகிற சொல்லும் போற நேரத்திலேயே வந்து தமிழ் மக்கள் இப்படித்தான் இந்த விஷயம் சொன்னதுதான் இந்த முடிவுல தான் இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே காட்டினால் அந்த பிள்ளையான முயற்சி ஒரு பிரச்சனையாக நாங்கள் எழுதுகின்ற முயற்சி கைவிடப்பட்டு நேர்மையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை அணுகிறதுக்குரிய முகம் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக மாறக்கூடும். அதற்காக தான் தாமதிக்காமல் நாங்கள் இந்த விடயங்களை மிக வேகமாக அணுகி ஒரு சரியான நிலைப்பாட்டை, ஒரு மயக்கமும் இல்லாத ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய தரப்பில் இருந்து, தமிழ் தேசிய அரங்கில் இருந்து நாங்கள் நிலைநாட்டி காட்டிய ஆக வேண்டும். அது எந்த அளவுக்கு வேகமாக நாங்கள் அதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு வந்து அது எங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். பல வேலை பழுக்களின் மத்தியில் உங்களுடைய பெருமதியான நேரத்தினை வழங்கி எமது கலையகத்துக்கு வருகை தந்து சமகால அரசியல் தொடர்பில் பல கருத்துக்களை கூறியமைக்கு எமது கலையகத்தின் சார்பிலே நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.